டொனால்ட் ட்ரம்ப் ஆரம்பித்திருக்கக்கூடிய உலக வர்த்தக போரில் அமெரிக்காவே மூழ்கப் போகின்றதா? டொனால்ட் ட்ரம்பினுடைய மூலோபாய வரிவிதிப்பு கொள்கையானது அமெரிக்க மக்களையும் அமெரிக்க பொருளாதாரத்தையும் அமெரிக்க டாலர்களையும் எவ்வாறு பாதிக்கப் போகின்றது? அமெரிக்காவின் அழிவை டொனால்ட் ட்ரம்பே உறுதி செய்ய போகின்றாரா? இந்த வரிவிதிப்பு கொள்கைகள் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராகவே திரும்ப போகின்றனவா? டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்றதிலிருந்து அமெரிக்காவின் பொருளாதாரத்தினை வலுப்படுத்துவதற்காக டொனால்ட் ட்ரம்ப் எடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராகவே திரும்பி வருகின்றன. ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதன் மூலமாகவும் அமெரிக்காவின் பொருளாதாரத்தினை வலுப்படுத்துவதற்கான பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை முன்னெடுக்க முடியும் என டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிட்டிருந்தார். இருப்பினும் தற்போது ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக டொனால்ட் ட்ரம்ப் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகளும் தோல்வியை நோக்கியே நகர்ந்து கொண்டிருக்கின்றன. டொனால்ட் ட்ரம்ப் நினைத்ததை போன்று ரஷ்யா உக்ரைன் போரை அவரால் முடிவுக்கு கொண்டு வர முடியவில்லை. அதே நேரம் ரஷ்யா டொனால்ட் ட்ரம்பை வைத்து நன்றாக பயன்படுத்திக் கொள்கின்றது. வீணாக நாங்களே ரஷ்யாவுடன் உறவை வலுப்படுத்துவதற்காக சென்று மாட்டிக்கொண்டு விட்டோமோ என டொனால்ட் ட்ரம்ப் நினைக்கும் அளவுக்கு தற்போது நிலைமைகள் மாறியுள்ளன. எங்களுடைய நிபந்தனைகளுக்கு அமைவாகவும் எங்களுடைய திட்டங்களுக்கு அமைவாகவுமே யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் ஜெலன்ஸ்கியும் பிரித்தானியாவும் பிரான்சும் தங்களுடைய தோல்விகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் அவருடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்பின் செயற்பாடுகளை பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறான லாபங்களை அடைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விருப்பத்தையே ரஷ்ய தலைமைகள் கொண்டுள்ளார்கள். ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தைகளும் ரஷ்யா மற்றும் உக்ரைனிய தலைமைகளுடைய செயற்பாடுகளும் டொனால்ட் ட்ரம்பை அதிக மன அழுத்தத்திற்குள் உள்ளாக்கி இருப்பதாக வெள்ளை மாளிகையை அறிவித்திருந்தது. மேலும் இந்த உச்ச அழுத்தங்களுக்கு மத்தியில் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யா மீது மேலதிக பொருளாதார தடைகளையும் விதித்திருந்தார். ரஷ்யா பேச்சுவார்த்தைகளை அவசரமாக முடிக்க வேண்டும் என்பதற்காகவும் டொனால்ட் ட்ரம்பின் நிபந்தனைகளுக்கு கட்டப்பட வேண்டும் என்பதற்காகவும் ஜோ பைடன் செய்த அதே தவறையே தற்போது டொனால்ட் ட்ரம்பும் செய்துள்ளார். எனவே இவ்வாறு அமெரிக்காவின் பொருளாதாரத்தினை வலுப்படுத்துவதற்காக டொனால்ட் ட்ரம்ப் எடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராகவே திரும்பி வருகின்றன. இப்படியான நிலைமையில் தான் தற்போது டொனால்ட் ட்ரம்ப் உலக வர்த்தக போரையும் ஆரம்பித்துள்ளார். ஏப்ரல் 2ஆம் தேதியை விடுதலை தினமாக அறிவித்து பொருளாதார நெருக்கடிகளுக்குள் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் வருமானத்தினை அதிகரிப்பதற்காக அனைத்து நாடுகளுக்கும் வரிகளை விதித்துள்ளார். அமெரிக்காவுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு வாகனத்திற்கும் 25% வரிகளை விதித்துள்ளார். அதே போன்று சீனாவுக்கு 36% வரியும் இந்தியாவுக்கு 26% வரியும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு 20% வரியும் விதிக்கப்பட்டுள்ளன. இதே போன்று ஒவ்வொரு நாடுகளுக்கும் அதிகளவான வரிகள் விதிக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு நாடுகளுக்கும் குறைந்தது 10% வரிகள் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இலங்கைக்கு 44% வரி விதிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு அமெரிக்கா ஒரு சிக்கலான பொருளாதார நெருக்கடிக்குள் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. 1970ஆம் ஆண்டுகளில் ஏற்பட்ட ஸ்டாக்ஃப்ளேஷனை நோக்கி அமெரிக்கா நகர்வதாக அமெரிக்காவின் பொருளாதார நிபுணர்களும் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். தொடர்ச்சியான உயர் பணவீக்கம், மெதுவான வளர்ச்சி மற்றும் அதிக வேலையின்மை என்கின்ற காரணிகள் ஒரே தடவையில் அதிகரிப்பதனையே ஸ்டாக்ஃப்ளேஷன் என்று அழைப்பார்கள். இந்த ஒரு இக்கட்டான பொருளாதார சூழ்நிலையை நோக்கிய அமெரிக்காவின் பொருளாதாரம் நகர்ந்து வருகின்றது. எனவே இவ்வாறானதொரு சிக்கலான நிலைமையில் தான் அமெரிக்காவின் வருமானத்தினை அதிகரித்துக் கொள்வதற்காக டொனால்ட் ட்ரம்ப் இந்த வரி விதிப்புகளை மேற்கொண்டுள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் அனைத்து நாடுகளுக்கும் இறக்குமதி வரிகளை விதித்துள்ளார். மேலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த வரி விதிப்பு கொள்கைகள் தொடர்பாக சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தன்னுடைய சொந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கு பதிலாக அமெரிக்கா தங்களுடைய பொறுப்புகளை குறைப்பதற்கும் குற்றச்சாட்டுகளை மாற்றுவதற்கும் உச்ச வரிகளை விதித்து மிரட்டல் நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த வர்த்தக போரானது உலகளாவிய சந்தையை சேதப்படுத்த போகின்றது. இது அமெரிக்காவின் நட்பெயருக்கு மிகப்பெரிய சேதத்தினை ஏற்படுத்த போகின்றது. தற்போது அமெரிக்கா நோய்வாய்ப்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடிகளினால் அமெரிக்கா நோய்வாய்ப்பட்டுள்ளது. ஆனால் இதற்கு அமெரிக்கா மற்றவர்களை சிகிச்சை பெறும்படி கட்டாயப்படுத்துகின்றது என சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே டொனால்ட் ட்ரம்ப் ஒட்டுமொத்த நாடுகளையும் பயன்படுத்தி அனைத்து நாடுகளுக்கும் இறக்குமதி வரிகளை விதித்து அதன் மூலமாக அமெரிக்காவின் வருமானத்தினை அதிகரித்துக் கொள்வதற்கு முயற்சி செய்கின்றார். அமெரிக்காவுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்வதன் மூலமாக அதிகளவான நாடுகள் டாலர்களை பெற்றுக் கொள்கின்றார்கள். அவர்களுடைய நாடுகளின் டாலர் கையிருப்புகளை பலப்படுத்திக் கொள்கின்றார்கள். அதிகளவான வர்த்தகங்கள் டாலரில் மேற்கொள்ளப்படுவதனால் சர்வதேச வர்த்தக நாணயமாக டாலர் காணப்படுவதனால் அதிகளவான நாடுகள் இந்த டாலர்களிலேயே தங்கியுள்ளன. ஒரு
வருடத்திற்கு சீனா மாத்திரம் 500 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியளவிலான பொருட்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கின்றது. இந்தியா 90 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியளவிலான பொருட்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கின்றது. அதே போன்று ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகளும் ஒன்று சேர்ந்து ஐரோப்பிய ஒன்றியம் வருடத்திற்கு 500 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதி அளவிலான பொருட்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கின்றது. எனவே இவ்வாறு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கே டொனால்ட் ட்ரம்ப் வரிகளை விதித்துள்ளார். மேலும் டொனால்ட் ட்ரம்பின் இந்த வரி விதிப்பினால் அதிகமாக சீனாவே பாதிக்கப்பட போகின்றது. சீனாவுக்கு அடுத்தபடியாக ஐரோப்பிய ஒன்றியம் பாதிக்கப்பட போகின்றது. அமெரிக்கா சீனாவின் பொருட்களுக்கு 36% வரிகளை விதித்திருப்பதனால் அமெரிக்க சந்தையில் சீனாவுடைய பொருட்களுடைய விலைகள் 34% அதிகரிக்கும். மேலும் விலை உயர்ந்த சீனாவின் பொருட்களை அமெரிக்க மக்கள் கொள்வனவு செய்ய மாட்டார்கள். இது சீனாவுக்கு மிகப்பெரிய நட்டத்தினை ஏற்படுத்தும். ஒரு வருடத்தில் அமெரிக்காவுக்கு சீனா ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுடைய உற்பத்தியும் பாரிய அளவில் வீழ்ச்சி அடையும். அத்தோடு டொனால்ட் ட்ரம்பின் இந்த வரி விதிப்பு கொள்கையினால் அதிகமாக வளர்ச்சி அடைந்து வரக்கூடிய நாடுகளும் பொருளாதார நெருக்கடிகளுக்குள் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நாடுகளும் மிகப்பெரிய சிக்கலை எதிர்நோக்கும். இலங்கை போன்று பொருளாதார நெருக்கடிகளுக்குள் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நாடுகளுக்கு டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த வரி விதிப்பு கொள்கையானது மிகப்பெரிய தாக்கத்தினை ஏற்படுத்த போகின்றது. ஒரு வருடத்திற்கு இலங்கையானது 3 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதி அளவிலான பொருட்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கின்றது. தற்போது அமெரிக்கா சீனாவை விட இலங்கைக்கு அதிகளவான வரியை விதித்துள்ளது. 44% வரியை இலங்கைக்கு விதித்துள்ளது. இதனால் இலங்கையினுடைய பொருட்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்வது பாரிய அளவில் தடைப்பட்டுவிடும். மேலும் இதன் மூலமாக இலங்கைக்கு தேவையான டாலர்களையும் பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடும். இது இலங்கையின் டாலர் கையிருப்பிலும் மிகப்பெரிய தாக்கத்தினை ஏற்படுத்தும். இலங்கையின் டாலர் கையிருப்பு குறையும் சந்தர்ப்பத்தில் இலங்கையினுடைய பொருளாதார நெருக்கடிகளும் அதிகரிக்கும். இதே போன்றுதான் பொருளாதார நெருக்கடிகளுக்குள்ளே சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடும் வளர்ச்சியடைந்து வரக்கூடிய பட்டியலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடும் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த வரி விதிப்பு கொள்கையினால் மிகப்பெரிய சிக்கல்களை அனுபவிக்கப் போகின்றார்கள். இந்த வரி விதிப்பின் மூலமாக 6 தொடக்க 7 டிரில்லியன் டாலர்களை வருமானமாக பெற்றுக்கொள்ள முடியும் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதே நேரம் டொனால்ட் ட்ரம்ப் இந்த வரி விதிப்பு கொள்கையை அறிமுகம் செய்து ஓரிரு மணித்தியாலங்களுக்குள்ளேயே அமெரிக்காவின் பங்குச் சந்தையிலே 1.7 டிரில்லியன் அமெரிக்க டாலர்கள் முழுமையாக நீக்கப்பட்டு விட்டன. அதே நேரம் டொனால்ட் ட்ரம்ப் இந்த 7 டிரில்லியன் டாலர்களையும் வரி விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடுகளிடமிருந்து பெற்றுக்கொள்ளப் போவதில்லை. அமெரிக்க மக்களிடமிருந்து இந்த 7 டிரில்லியன் டாலர்களை வருமானமாக பெற்றுக்கொள்ளப் போகின்றார். அமெரிக்காவின் பொருளாதார நெருக்கடியை சீர் செய்வது டொனால்ட் ட்ரம்பின் இந்த திட்டத்திற்கு அமைவாக அமெரிக்க மக்கள் 7 டிரில்லியன் டாலர்களை தியாகம் செய்ய போகின்றார்கள். அதாவது இலங்கையிலிருந்து 100 ரூபாய் விற்பனை விலையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருளை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்தால் டொனால்ட் ட்ரம்பினுடைய வரி விதிப்புக்கு அமைவாக குறித்த பொருளானது 144 ரூபாய்க்கே விற்கப்பட வேண்டும். 100 ரூபாய் விற்பனை விலையை கொண்டிருக்கக்கூடிய பொருளை 144 ரூபாய்க்கே அமெரிக்க மக்கள் கொள்வனவு செய்வார்கள். இவ்வாறு ஒவ்வொரு நாடுகளுக்கும் டொனால்ட் ட்ரம்ப் விதித்திருக்கக்கூடிய இறக்குமதி வரியானது அவர்களுடைய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்கள் மீதே சுமத்தப்படும். மேலும் இவ்வாறு விலை அதிகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருட்களை அமெரிக்க மக்களே கொள்வனவு செய்வார்கள். எனவே இவ்வாறு டொனால்ட் ட்ரம்ப் இந்த வரி விதிப்பு கொள்கையின் மூலமாக அமெரிக்க மக்களிடத்திலிருந்து பெறக்கூடிய பணத்தை பயன்படுத்தி 7 டிரில்லியன் டாலர்கள் பெறுமதி அளவிலான வருமானத்தினை பெற்றுக் கொள்ளப் போகின்றார். அது மட்டுமல்லாமல் வரி விதிப்பு கொள்கையினால் அமெரிக்க மக்களுடைய வாழ்வாதாரம் குறைய போகின்றது. பொருட்களுடைய விலைகள் அதிகரிக்கும் சந்தர்ப்பத்தில் அமெரிக்க மக்கள் பொருட்களை கொள்வனவு செய்வதனை குறைத்து விடுவார்கள். அமெரிக்க மக்கள் தங்களுடைய வாழ்க்கை செலவுகளை குறைத்து விடுவார்கள். இதனால் தேவைகள் குறைவடைந்து கேள்விகளும் குறைவடையும். அத்தோடு அமெரிக்கா இறக்குமதியை சார்ந்திருக்கக்கூடிய நாடாகும். 2024 ஆண்டு 4 டிரில்லியன் பெறுமதி அளவிலான பொருட்களை அமெரிக்கா இறக்குமதி செய்துள்ளது. மேலும் இந்த வரி விதிப்பினால் அமெரிக்காவுக்குள்ளே இறக்குமதிகள் பாரிய அளவில் குறைவடையும். மேலும் இதன் மூலமாக அமெரிக்காவிலிருந்து டாலர் வெளியே செல்வது குறைக்கப்பட்டாலும் இந்த வரி விதிப்பு கொள்கையினால் அதிகமாக அமெரிக்க மக்களே பாதிக்கப்பட போகின்றார்கள். அடுத்து டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த வரி விதிப்பு கொள்கையானது அமெரிக்க டாலர்களுடைய ஆதிக்கத்தினையும் குறைக்கப் போகின்றது. இதற்கு பிறகு அதிகளவான நாடுகள் அமெரிக்காவோடு வர்த்தகத்தினை மேற்கொள்வதற்கு விரும்ப மாட்டார்கள். மேலும் இந்த வரி விதிப்பு கொள்கையினால் ஆரம்பத்தில் அதிகளவான நாடுகளுக்கு நட்டங்கள் அதிகரித்தாலும் இதிலிருந்து வெளியே வருவதற்கான முயற்சிகளையே அனைத்து நாடுகளும் மேற்கொள்வார்கள். இவ்வளவு நாளாக அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்த பொருட்களை இதற்கு பிறகு யாருக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்கின்ற கேள்விகளை எழுப்புவார்கள். இதன் மூலமாக அமெரிக்காவுடைய சந்தையை விட்டுவிட்டு புதிய சந்தைகளை தேடுவதற்கு ஆரம்பிப்பார்கள். இவ்வளவு நாளாக பயன்படுத்தி வந்த பொருளாதார வர்த்தக சங்கிலிகளை முறித்துவிட்டு புதிய வர்த்தக சங்கிலிகளை உருவாக்குவதற்கு திட்டமிடுவார்கள். இதன் மூலமாக அதிகளவான நாடுகள் டாலர்கள் மூலமாக மேற்கொள்ளக்கூடிய வர்த்தகத்தினை முடிவுக்கு கொண்டு வருவார்கள். டாலர்களுக்கு பதிலாக தங்களுடைய சொந்த நாணயத்தினை பயன்படுத்தி வர்த்தகங்களை மேற்கொள்வதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பிப்பார்கள். எனவே இந்த நிலைமையானது பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக மாறியுள்ளது. அமெரிக்க டாலரை பயன்படுத்தாமல் மேற்கொள்ளக்கூடிய வர்த்தகத்தினை மேம்படுத்துவதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக மாறியுள்ளது. ரஷ்யாவின் மல்டிபோலார் வேர்ல்ட் திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கும் அதனை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக மாறியுள்ளது. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் டொனால்ட் ட்ரம்பின் இந்த வரி விதிப்பு மூலோபாய திட்டங்கள் ஒட்டுமொத்த
ஒட்டுமொத்த சர்வதேசத்திலும் பிரிக்ஸ் கூட்டமைப்பினுடைய தேவையை உயர்த்தியுள்ளது. அடுத்து நேற்றைய தினம் சீனா அமெரிக்கா மீது 34% வரியை விதித்துள்ளது. சீனாவுக்குள்ளே இறக்குமதி செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுக்கும் 34% வரியை விதித்துள்ளது. ஒரு வருடத்திற்கு அமெரிக்கா $150 பில்லியன் பெறுமதி அளவிலான பொருட்களை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்கின்றது. எனவே தற்போது சீனாவும் அமெரிக்காவுக்கு எதிராக 34% வரியை விதித்திருப்பது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சுமையாக மாறப்போகின்றது. சீனாவினுடைய இந்த வரி விதிப்பினால் டொனால்ட் ட்ரம்ப் அதிர்ச்சி அடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் சீனா அமெரிக்காவில் உள்ள முதலீடுகளை திரும்ப பெறுவதற்கும் வேலை திட்டங்களையும் தடைகளையும் முன்வைத்து வருகின்றது. 2023 ஆண்டு மாத்திரம் சீனா அமெரிக்காவிலே $7 பில்லியன் பெறுமதி அளவிலான முதலீடுகளை மேற்கொண்டுள்ளது. எனவே இனி வரக்கூடிய நாட்களில் இதே போன்று ஏனைய நாடுகளும் அமெரிக்காவிலே முதலீடுகளை மேற்கொள்வதற்கு பின்வாங்குவார்கள். இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சிக்கலையும் ஏற்படுத்த போகின்றது. அதே போன்று டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த வரி விதிப்பு கொள்கையினால் அமெரிக்காவினுடைய ஆயுத உற்பத்திகளும் மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்பட போகின்றன. அமெரிக்கா பல தசாப்தங்களாக ஆயுத விநியோக சங்கிலிகளை பேணி வருகின்றது. ஆனால் தற்போதைய வரி விதிப்பு கொள்கையினால் இந்த ஆயுத உற்பத்தி விநியோக சங்கிலிகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் ஆயுத உற்பத்தி சந்தையிலே அமெரிக்காவினுடைய ஆயுதங்களுடைய விலைகள் அதிகரிக்க போகின்றன. இது அமெரிக்க ஆயுத உற்பத்தியை முழுமையாக முடக்கிவிடும் என்றும் அமெரிக்காவின் பாதுகாப்பை நம்பியிருக்கக்கூடிய நாடுகள் அதிகளவு விலை செலுத்தி அமெரிக்காவின் ஆயுதங்களை பெற்றுக் கொள்வதற்கு முன் வரமாட்டார்கள். எனவே இந்த வரி விதிப்பு கொள்கையானது அமெரிக்காவின் ஆயுத உற்பத்தியிலும் மிகப்பெரிய தாக்கத்தினை ஏற்படுத்த போகின்றது. அத்தோடு இந்த வரி விதிப்பு திட்டத்தின் மூலமாக அமெரிக்காவின் வருமானத்தினை அதிகரித்து அமெரிக்காவின் டாலர் கையிருப்பினை அதிகரித்து அமெரிக்க பொருளாதாரத்தினை ஓரளவாவது சரி செய்து விடலாம் என டொனால்ட் ட்ரம்ப் முயற்சி செய்கின்றார். இருப்பினும் இந்த வரி விதிப்பு கொள்கைகளுக்கு அமைவாக டொனால்ட் ட்ரம்ப் உள்நாட்டு உற்பத்திகளை மேம்படுத்தாவிட்டால், உள்நாட்டிலே நீண்ட கால திட்டங்களை முறையாக மேற்கொள்ளாவிட்டால் இந்த திட்டங்கள் அனைத்தும் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராகவே திரும்பிவிடும் என அமெரிக்க பொருளாதார நிபுணர்களும் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். எனவே ஒட்டுமொத்தமாக எடுத்து நோக்கும் போது டொனால்ட் ட்ரம்பின் இந்த வரி விதிப்பு கொள்கையானது அமெரிக்காவுக்கு எதிராகவே திரும்ப போகின்றது. டொனால்ட் ட்ரம்பின் இந்த வரி விதிப்பு கொள்கையானது அமெரிக்காவையே மூழ்கடிக்க போகின்றது. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.